எங்களுடைய ஆட்கள் எல்லாம் கைது பண்ணுறீங்க, வழக்கு போடுறீங்க. சார் என்ன பழி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன வேணாலும் பண்ணுவோம். எங்கள் ஆள் மேலே கையை வைக்காதீங்க. இந்த ஸ்பாட்டில் இருந்து நாங்கள் பேசிட்டு வந்தோம். நாங்கள் வேற என்ன நாங்கள் தப்பு செஞ்சோம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம யாரு? நம்ம தளபதி விஜய் அவர்கள். என்ன தப்பு செஞ்சீங்க? அத வந்து கோட்டு சரமாரியா வச்சு பொளந்துருக்காங்க. சோ அந்த சரமாரியா கூட்டு பொளக்கல, கூட்டு வந்து தலையிலே கொட்டிருக்கு. இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் தப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் விஷயம் என்னன்னா, ரொம்ப நாளாவே இது ஆளுங்கட்சி சதி சதி கேட்டு சலிச்சிச்சு. அப்ப அது உண்மை இல்லையா? அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அது ஆளுங்கட்சி சதி. அந்த அம்மா வர பேட்டி வர குடிச்சு அப்படியே வந்து 10 பேர் வந்தானுவ, கண்ணுல வந்து அடிச்சானுவ, அப்புறம் தூக்கி போட்டு மிதிச்சானுவ, கத்தியால குத்தனானுவ, சொல்லணும்னு சொன்னாங்க இல்லையா? 50 பேர் உள்ள இருக்கானுங்களே சுத்தி இல்லையா? ஒத்துக்கிட்டாங்க தோழர். இது வந்து ஆளுங்கட்சி சதி இல்ல, இது ஒரு விபத்து. அந்த பாவீங்களா டேய், என்னடா இவ்வளவு கேவலமான ஒரு அரசியல் பண்றீங்க? ஆளுங்கட்சி சதி இல்ல. அப்ப வெளியே வந்து கலைப்பு விடுறது உள்ள வந்து நம்ம கிட்ட சொன்ன பொருள் என்ன, அங்க போய் கோர்ட்ல என்ன பேசுறதுன்னு பாக்கலாம். டேய் அனில், மரியாதை வந்து அவன் உட்காந்து வீடியோ போடுங்க. இது ஆளுங்கட்சி சதியில்ன்ட்டு எவ்வளவு வதந்தி கிளப்பினீங்களோ ஒவ்வொரு ஆளா வந்து பேசணும். ஏன்னா கோர்ட்ல இவனுக்கு கோர்ட்லயே போயிட்டு சொல்லிக்கிறானு, இவனே போயிட்டு ஜட்ஜ் ஐயா இது ஆளுங்கட்சி சதிலாம் இல்ல, இட்ஸ் ஆக்சிடென்ட். வாங்க செந்தில் பாலாஜி மேலதான் வந்து பெரிய குற்றத்தை வச்சாங்க. கோர்ட்ல போய் மூச்சு பேச்சு விடலையாம். செந்தில் பாலாஜின்ற பாட்டலுக்கு 10 ரூபாய், பாட்டலுக்கு 10 ரூபாய் பாட்டு பாடுறதோட செந்தில் பாலாஜி ஆளு இறங்கிட்டாரு, அதனால எங்களை தாக்கிட்டாங்க, அப்படியே வந்து எங்களை முடிச்சுட்டாங்க அப்படின்னு வதந்து விட்டீங்களடா. கோர்ட்ல போனா வாய் எல்லாத்தையும் மூடிட்டீங்களடா. ஓகே, படிச்சு காட்டுங்க, என்னன்னு ஃபர்ஸ்ட் காட்டுங்க. ஃபர்ஸ்ட் வந்து கோர்ட் சொன்ன முதல் விஷயம் என்னன்னா, ஒரு கிளாஸ் லீடருக்கு இருக்கிற தலைமை பண்பு கூட விஜய்க்கு இல்ல. விஜய்க்கு ஒரு தலைமை அவமானம். ஐயோ, என் தளபதி வேற சிஎம் ஆயிட்டு அந்த சேர்ல உட்கார்ந்து இருக்க போல இவ்வளவு கேவலப்படுத்தலாம், அசிங்கப்படுத்தலாம். தொண்டர்கள் ரசிகர்லாம் விட்டுட்டு ஒரு பொறுப்பற்ற முறையில ஒரு கலைஞர் அப்படின்னு நம்ம எல்லாரும் உசுரை காப்பாத்தி ஓடி இருக்கு. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போனா எல்லாம் அடிப்பானுவா, உதைப்பானுவா. நிர்வாகிகளும் போடுறதோட என்ன காரணம் தெரியுமா? இவனை பண்ண தப்புக்கு 40 பேர் செத்து போயிட்டானுவ. போனா அவன் செருப்பு அடிப்பான், ஓடிடலான்ட்டு தப்பிச்சு ஓட்டானுவ. இன்னொரு வீடியோத்தோட ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ ஒன்று பார்ப்போம். விஜய் வந்து பேசிட்டு இருக்குமே பார்த்தோன்னா நிறைய பேர் மழைக்கு போட்டு விழுறாங்க, அதுல தூக்கிட்டு போறாங்க. அப்ப விஜய் சொல்றாரு ஆரம்பிக்கலாமான்றாரு. ஒருத்தர் சொல்ல டேய் செருப்பு பிடிச்சிடமா ஓடிடு அப்படின்றாங்க. இதெல்லாம் செத்துனுக்கிற நான் ஆரம்பிக்க மாதிரி கண்டினியூ பண்ண போறேன்றானோ. அப்படிதான் இருந்தது. நல்ல ஒரு மனுஷனா இருந்தா, மக்கள் மீது அக்கறை கொண்டவனா இருந்தா, இவ்வளவு பேர் சாகுறாங்களே, மழக்கு போட்டு விழுறாங்களே, என்னடா பேச்சு மூட்டு போன தானே கிளம்பி. நீ என்ன பேசுற பேச்சு இல்லைன்னா அற்புதம் பொழிய போற என்ன மீதி இருக்குல்ல தோழர், அது முடிச்சிடணும்ல, அதனால கண்டினியூ பண்ணட்டா பேசிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. குடும்பத்தோட அடுத்தது வந்து ஆதவ் அர்ஜுனா மேல சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கணும். எதுக்குன்னா வந்து நேபாள ஒரு பெரிய புரட்சி நடந்துச்சுல, அது மாதிரி தமிழகத்துல வந்து நடக்கும் மாதிரி டெலிட் பண்ணிட்டாரு. ஒரு போஸ்ட் போட்டு போட்டாரு, ட்வீட் போட்டோடனே உடனே வந்து டெலிட். என்ன காரணம்? வன்முறை தூண்டுறது. அதை பார்த்தோன்னே பார்த்தோன்னா மக்கள் எவனா வந்து 4 பேர் தப்பு பண்ணுவாங்க, குந்தகம் விளைக்கிற மாரி, அதாவது மக்கள் புது சொத்து சேதாரப்படுத்தணும் அப்படின்னு மாரி தலைவர் ஒரு ட்வீட் ஒன்று போட்டாரு, எடுத்துட்டாப்ல. ஒரு சின்ன வார்த்தை வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், அவங்க மேல ஏன் இன்னும் கேஸ் எடுக்காம இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஆமா, அதாவது இப்ப என்ன சொல்ல வருதுன்னா, டெலிட் பண்ணா கூட அவங்களால சட்டப்படி வந்து, ஏன்னா அவன் வன்மத்தை கொட்டிருக்காப்புல, கலவரத்தை ஏற்படுத்தும் ஒரு நோக்கத்துல பண்ணிருக்காப்புல. ஆளுங்கட்சி வந்து சதி பண்ணுது, ஆளுங்கட்சி வந்து தூக்கி உள்ள வச்சு எல்லாரும் அரெஸ்ட் பண்ணது, கோர்ட்டே கேக்குது என்னடா பண்ணலன்றது. உண்மையாவே பார்த்தனா இந்த இடத்துல வேற யாருன்னா இருந்தாங்கன்னா, இன்கேஸ் அம்மா இருந்தாங்கன்னா, ஜெயலலிதா இருந்தாங்கன்னா, கருணாநிதி இருந்தாங்கன்னா, எல்லாரும் தூக்கி உள்ள வச்சு. அப்ப ஆதவ் அர்ஜுன் நீங்க டெல்லியில போய் அமித்ஷா கால விழுந்தாலும் சரி, மோடி கால விழுந்தாலும் சரி, எப்பயும் நீங்க தப்பிக்க முடியாது. வாடி வா வா வா, சென்னை வந்துதான் ஒண்ணு ஏதோ முக ஐயா தலைவர் பார்த்தா கொஞ்சம் சாஃப்டான ஆள் போல. கருணை காட்டுறீங்களா? ஏன் இன்னும் அந்த பொறுப்பாளர்களுக்கு எல்லாம் இன்னும் நீங்க ஆக்ஷன் எடுக்கலன்னா அவங்களுக்கு என்ன ஒரு கருணை காட்டுறீங்கன்னு கேட்கிறாங்க நீதிபதிகள். விசிக தலைவர் இதே தான் பேசுறாரு. என்னன்னா, விஜய்க்கும் உங்களுக்கு என்ன 100 டீலிங் இருக்கா? ஏன் விஜய் இந்த வரைக்கும் தூக்கி நீங்க உள்ள வைக்கல? விஜயால வந்து 41 பேர் வந்து இறந்துட்டாங்களே, ஏன் அவரை தூக்கி உள்ள வைக்கணும்னு சொல்லி அவர் ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு. அதேதான் கோர்ட் வந்து உள்ள சொல்லியிருக்கு. ஆமா, இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து ஆக்சிடென்ட் முடிச்சிட்டாங்க. இது ஆக்சிடென்ட் இல்ல, இது மேன் மேட் டிசாஸ்டர். மேன் மேட் டிசாஸ்டர். டேய் அன்னைக்கு கொஞ்சங்களா
என்ன தெரியுமா இது வந்து ஆக்சிடென்ட் கிடையாது, மனுஷனால உருவாக்கப்பட்டது. அப்ப அந்த மனுஷனால உருவாக்கப்பட்டது யாரு? ஆதவ், விஜய் எல்லாம் தான். உங்களுக்கு காவல்துறை அப்பவே பார்த்தோன்னா ரவுண்ட் டவுன் அங்கே நின்று பேசுங்கிறாங்க, கூட்டம் சேர்ந்துருச்சுன்னா சொல்லுது, இன்டிமேட் பண்ணி நாங்க அங்கதான் பேசணும், நீங்க உள்ள போனீங்க. போனதால இது ஒரு மேன்மேட் டிசாஸ்டர். ஆயுத பூஜை எல்லாம் போட்டு முடிச்சாங்கல்ல பஸ், ஆமா எவ்வளவு உயிர் வாங்கிருக்கிற வான்னு சொல்லிட்டு போனா அந்த வண்டியை இப்ப நீங்க ஏன் இன்னும் பறிமுதல் செய்யல அப்படின்னு மனசாட்சி இல்லடா, அவங்க ஆயுத பூஜை போட்டுலாம் கொண்டாடுறீங்கடா. ஆமா தோடர், அது இந்த பஸ் போகும்போதே பைக்ல இருந்து சில பேர், ஆமா பைக்ல போன வந்து கீழே விழுந்ததா வந்து ஆக்சிடென்ட் கேஸா இருக்கு. அதுக்கே நீங்க ஏன் வந்து வண்டியை வந்து பண்ணலன்னு, அதாவது 41 பேர் இறந்ததுக்காக இல்ல, அந்த பைக்ல இருந்து கீழே வந்தாங்க தெரியுமா, அதுக்காக நீங்க வண்டி ஏன் ஹிட் அண்ட் ரன் அப்படின்ற ஒரு இதுக்குள்ள கொண்டு வராங்க. சோ அப்ப பாத்தீங்களா, இன் கேஸ் விஜய் வந்து வளர்ந்து வராரு, அவனை வந்து கண்ட்ரோல் பண்ணனா அப்பவே அந்த கேஸுக்கு தூக்கி உள்ள வச்சிருந்திருக்கலாம். ஆனா பண்ணல. காரணம் வந்து இங்க வந்து விஜய் வளர்றாங்க அப்படின்னு மக்கள் பணிக்கை யார் ஒண்ணு ஒருட்டும் தான் பாக்குறாங்க. பொதுப்படியா சொல்றேன், மக்கள் பணி கேட்க, மக்கள் சேவை கேட்க, நீங்க மக்கள் கிட்ட உண்மையை சொல்லுங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓட்டு போடுவாங்க. மக்கள்கிட்ட நீங்க உண்மையை சொல்லாம வதந்தி கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? இப்ப கோர்ட் வந்து என்ன சொல்லிருக்குன்னா, இப்படி அடுக்கடுக்கா வந்து தாவைக்க மீது, விஜய் மீது பார்த்தோன்னா குற்றத்தை வந்து எடுத்து வச்சிருக்கு, நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டே சொல்லியிருக்கு. ஆனா பார்த்தோன்னா அனில் குஞ்சு இருக்கனத்தோட இவங்க நீதிபதியே வந்து கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, நீதிபதி வந்து இவரு டிஎம்கே சொம்பா, டிஎம்கே முன்னாள் எம்எல்ஏவா, முன்னாள் எம்பியா அப்படின்னு சொல்லி நீதிபதியை வந்து கடிக்கிற விதமா வந்து இவங்க கமெண்ட் பண்ணுறாங்க. டேய் நீதிபதி எல்லாம் அப்படின்னா பண்ணக்கூடாதா, தூக்கி உள்ள வச்சிடாங்கடா, இது கூட தெரியாம கமெண்ட் பண்ணுறாங்க, தற்கொலை பசங்க வைக்கிறாங்க. இல்ல ஜட்ஜி ஆக்சுவலி நம்ம இந்தியாவுக்கு ஒரு வந்து லா ஒன்று இருக்கு, அந்த லா வந்து எல்லாரும் மதிக்கணும், சட்ட ரீதியா வந்து எல்லாம் தான் பார்க்கணும். ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்றோமோ அதை நம்ம ஏத்துக்கணும். ஜட்ஜ்மெண்ட் இதே வந்து சுய புத்தில சொல்ல மாட்டாங்க, லால பார்த்தா சொல்லுவாங்க, அதை மதிக்கணும். அதை கூட மதிக்கம் பேசுறீங்க, டேய் தற்கொலைங்களா, தூக்கி உள்ள வச்சிருவாங்கடா, பாதுகாப்பு இருக்கு தோழர். இப்ப தூக்கி உள்ள வச்சா இவங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, யார் வந்து வெளியே எடுக்க போறா? அவங்க ஒரு படி எக்ஸ்ட்ரா போயிட்டாங்க. என்னன்னா ஆல்ரெடி ஒய் பிரிவு இருக்கு நம்மளுக்கு தெரியும் விஜய்க்கு. இப்ப பாதுகாப்பு வந்து ஒய் பிளஸ் இசட்டுக்கு போறதுக்கு விஜய்க்கு. ஆமா ஒய் பிளஸ் அப்புறம் வந்து இசட் அடுத்து என்ன எதனால இருக்கு? ஒருவேளை வந்து அந்த கூட்ட நெரிச்சல் வந்து பாட்டில் ஏதோ ஆயிட்டு இருக்கு போல, இன்னும் பாதுகாப்பு கோரி. அதான் அதாவது கூட்ட நெரிச்சல் வந்து மக்கள் சாவறாங்க, எங்க பாருடான்னு சொல்லி வந்து கதறான், திரும்பி பார்க்க மாட்டான்னு சொல்லி ஒரு செருப்படுத்த அடிச்சான். ஓ அதுக்காக வந்து பாதுகாப்பு. இப்ப இவரு இப்ப வீடு வீடா போறாரு, எல்லாத்துக்கும் போய் பாக்குறாரு, அதனால இவருக்கு பாதுகாப்பு, அதனால இப்ப எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி உங்களுக்கு பாதுகாப்பு வேணும், உங்ககிட்ட இருந்து மக்களுக்கு பாதுகாப்பு வேணும். உண்மையை பார்த்தா நீங்க எங்க கூட்டம் போடுறீங்களோ அங்க பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கருதி நிறைய காவல்துறை போடணும். ஏன்னா இது அணில் கொஞ்சம் இது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஏறும் எகுரும் குதிக்கும் சைக்கோ மாரி ஓடும், ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரே ஏரியில நம்ம மட்டைகள் இதெல்லாம். ஸோ அதனால வந்து இது ஒன்றும் பண்ணவே முடியாது. ஸோ அதனால பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கருதி இந்த ஜி பிரிவு இல்ல இசட் பிரிவு இல்ல அதுக்கு மேல ஏதோ ஒரு பிரிவில் இருந்தா தமிழ்நாட்டு மக்களுக்கு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். எங்க அதுவும் பார்த்தோன்னா இந்த தாவைக்க சார்ந்த கூட்டம் கட்சி எங்கெல்லாம் நடத்துறாங்களோ அங்க தமிழ் மக்களுக்கு வந்து கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும் தோழர். பொதுவா சொல்றாங்க தோழர், இப்ப தாவேக்காக்கு தான் வந்து நாங்க இப்ப தடை பண்ணிருக்கோம், இல்ல ரோட் ஷோக்கு அனுமதி எல்லாம் இல்ல. கோர்ட் வந்து பொதுவா தான் பேசுது, தாவேக்கான்னு இல்ல. இதுக்கப்புறம் எந்த கட்சியா இருந்தாலுமே இந்த மாதிரி ரோட் ஷோ எல்லாம் நடத்துறதுக்கு ஒரு கரெக்டான வழிகாட்டுதல் இல்லாம நடத்தக்கூடாதுன்னு ஒரு பொதுவான மனுவா தான் விட்டுருக்காங்க கோர்ட். கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம இப்ப பாத்தோன்னா விஜயோட பஸ்ல பாத்தோன்னா சிசிடிவி கேமரா இருக்கு. ஆமா, உள்ள ஒரு கேமரா, வெளியே ஒரு கேமரா. சோ அந்த கேமராவோட ஃபுட்டேஜ் எங்க இமிடியேட்டா கொண்டு வாங்க, நாங்க பாக்கணும்னு சொல்லி கோர்ட் வந்து அந்த பஸ் புடிச்ச நிறைய தெரிஞ்சிரும் தோழர். நிறைய சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு அப்படின்றது அதன் மூலமா ஈஸியா வந்து பார்த்தலாம். ஏன்னா வந்து இது பதனத்தோட இது இந்த கேஸை பொறுத்தவரைத்தோட இந்த இஷ்யூ பொறுத்தவரைக்கும் இவங்க கூட்டத்தை காட்டணும். பயமா இருக்கா? இனிமேதான் பயங்கரமா இருக்கும். கோயம்புத்தூர் எங்க கோட்டா பண்ணாங்க, விமான நிலையமா விஜய் நிலையமா எல்லாம் பயந்து போயிட்டாங்க பாத்தீங்களா? திருச்சி உங்க கோட்டையா? இன்டர்னலா நாங்க எவ்வளவு ஆய்வு பண்ணுவோம் தெரியுமா? எங்களோட தலைவரினுடைய பாதுகாப்பு நீங்க பெரிய அக்கறை கொண்டவங்க. மக்கள் பலத்தை காட்டணும். ஆளுங்கட்சிக்கு எதிராக பலத்தை காட்டுறேன் ஓட்டுல காட்டுங்கடா, ஓட்டு போடும்போது வந்து ஓட்டு போடு வைங்கடான்னா அது காட்டல, கூட்டத்தை காட்டுறேன்னு சொல்லி எக்கச்சக்கமா காலதாமதப்படுத்தி அளவுக்கு அதிகமான கூட்டத்தை கூட்டி சமாளிக்க முடியாம கூட்ட நெரிச்சல இறந்து போனாங்க 41 பேர். அதுதான் தோழர், ஆட்சிக்கு வந்து ஒரு 5 குடும்பம் நல்லா இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டோம், வராமலே ஒரு 50 குடும்பம் நாசமா போச்சு. அதாவது பார்த்தோன்னா ஆளுங்கட்சி சதி, இந்த கட்சி சதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் வதந்தி பரப்புனாங்க. ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, முழுக்க கூட்ட நெரிச்சலால் இது இறப்புக்கு காரணம். இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா தாவைக்கா தலைவர் விஜய், முக்கியமா அவர் தான் காரணம். ஏன்னா ஒரு இடம் கூட்டம் கூடுறான், ஒரு இடம் மாநாடு போறாங்க, ஸ்கெட்ச் பண்றோம்னா அதுக்கு எல்லா பொறுப்பும் அவங்க தான் வந்து ஏத்துக்கணும். பாதுகாப்பு கருதோ இல்ல வாட்டரோ
தண்ணி சப்ளை இல்ல சாப்பாடு கோர்ட்டும் சொல்லியிருக்கு அது அந்தந்த கட்சியோட பொறுப்பு. அது வந்து வேற யாரும் அரேஞ்ச் பண்ணி தர முடியாது. உங்க கட்சி தொண்டர்கள் கூட்டம்னா நீங்க தான் அதை அரேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு கோர்ட் சொல்லி. ஆமா தோழர். சோ அந்த மாதிரி வந்து எந்த ஒரு அறிவும் இல்லாம முன் அனுபவம் இல்லாம பண்ணீங்கன்னா இப்படிதான் கண்டிப்பா மாட்டுவான். அதனால வந்து மத்தவங்க மேல பழிய போட்டு நீங்க வந்து எஸ்கேப் ஆவறீங்க தெரியுமா? இதனால வரைக்கும் விஜய் பார்த்தனா நான் இந்த தப்பு எங்களால தான் நடந்துன்னு சொல்லி ஏத்துக்கவே இல்லை. நாங்க என்ன தப்பு பண்ணோம்? நாங்க போய் பேசுனதோட நாங்க என்ன தப்பு பண்ணோம்? ஏடா லேட்டா போனது இருந்தாலும் பெரிய தப்பே. அதை பத்தி பேசவே மாட்டாங்க தோட. அது மட்டும் இல்ல தோட, இப்ப கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா கூட்டம் எங்கெல்லாம் கூடுச்சோ அங்க பொது சொத்துக்கள் சேதம் அடைஞ்சது இல்ல, அந்த கணக்கு எடுத்து அதெல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லுது. அப்ப இதெல்லாம் எல்லாம் ஒரு பட்ஜெட் போட்டு விஜய் கிட்ட ஃபைன் போட போறாங்க. அப்பவே நாங்க தப்பு பண்ணிட்டு ஒருத்தருந்தா கூட இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. ஆமா ஆமா இல்ல இது ஆளுங்கட்சி சதி போய் கேஸ் போட்டு மாட்டினது இப்ப இவங்க தான். மாட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் கத்திரி இவரை காப்பாத்தணும் கத்திரி. ஜட்ஜு செருப்பு கிட்ட சொன்னதோட என்னடா சம்மதெல்லாம் பேசுறீங்க ஆளுங்கட்சி சதின்ட்டு. ஏன்னா தோட ஆளுங்கட்சி சதினா எவ்வளவு கேமரா இருக்குதோட கையில அவன் வச்சுக்கிறான் தோட போனை. இந்த காலத்துல பண்ண முடியாது அப்படிலாம். அதான் படத்துல வேணா பண்ணலாம் தோட. இன்னைக்கெல்லாம் பார்த்தோன்னா எல்லா கையிலும் ஃபோன் இருக்கு, மீடியா இருக்கு, ட்ரோன், அவ்வளவு கேமரா இருக்கு. ஈஸியா வந்து காட்டலாம். சார் இவங்க யாருன்னு தெரியல அப்படின்னு காட்டலாம். அதுவும் அந்த கூட்டத்துக்குள்ள மொத்தம் வந்துட்டாங்க யாருக்கு மெஜாரிட்டி பீப்புள்ஸ் அங்கதான் டிவிக்கு தான் மெஜாரிட்டி. ஸோ அவனோட பலம் ஜாஸ்தியா இருக்கும். அங்க போயிட்டு 3 பேர் 4 பேர்லாம் வந்து பெரிய கலவரம் ஏற்படுத்த முடியாது. இப்படி ஒரு பொய் வதைந்து தான் இவங்க வந்து இவ்வளவு நாளா ஃபார்ம் பண்ணிட்டு மக்கள் மத்தியில வந்து வேஷம் போட்டு இருந்தாங்க. இதுக்கு அப்புறமும் அடங்க மாட்டானுங்க, எதுக்கும் சொல்லினேதான் இருக்க போறானுங்க. இப்ப சிறப்பு புலனாய்வு குழு வந்து அஸ்ரா தலைமையில அமைச்சிருக்காங்க. பாக்கலாம் அதுல என்னென்ன தகவல்கள்லாம் வெளியே வருது. நேர்மையோட செயல்படுவாருன்னு நம்புறோம். பாக்கலாம் கண்டிப்பா பண்ணணும் தோட. ஏன்னா 41 பேர் வந்து இறந்திருக்காங்க தோட. சாதாரண விஷயம் உயிர்ன்றது அவ்வளோதான். அது போச்சு, அந்த குடும்பமே போச்சு தோட. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக இதுக்கான பனிஷ்மெண்ட் கொடுத்தவங்க தோட. ஏன்னா வந்து அல்லு அர்ஜுன் இருக்கிறாருல ஒருத்தன் வந்து இருந்துட்டான் அந்த கூட்டம் இருந்துச்சுல, அதுக்கே தூக்கி உள்ள வச்சிட்டாங்க தோட. ஸோ ஏன்னா அப்போதான் உங்களுக்கு வந்து அறிவு வரும், புத்தி வரும். இதை தூக்கி உள்ள வச்சாதான் நீங்க அடுத்த முறை ஒரு கூட்டம் கூடும்போது கான்சியஸா பண்ணுவீங்க. ஓ சிறம்ப நம்ம ஸ்டார் அப்படின்றத தாண்டி நம்ம ஒரு மனுஷன்றத ஒரு தண்டனை மூலமா தான் கொடுக்க முடியும். ஸோ நம்மள ஓடி வரான், நம்மள வந்து என்ன எதுக்காக வரான், நம்மள வந்து சினிமா முகத்துல வரான், நம்மள அவனை வந்து அரசியல்படுத்தணும், ஒழுங்குபடுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து விஜய்க்கு தோணும். ஏன்னா இந்த பனிஷ்மெண்ட் பண்ணா மட்டும் தான் விஜய்க்கு அந்த மாறும். இல்லைன்னா வச்சுங்க இன்னமும் தன்னை வந்து இன்னைக்கு கூட பாத்துட்டேன் அந்த வீடியோல பேசுறாரு, இன்னும் தன்னை வந்து ஒரு ஆக்டர் மாரி வந்து அந்த கழுத்து திருப்பி பேசுறது, பஞ்சு டைலாக் பேசுறது பேசிக்கிறேன். மக்களுக்கான தலைவன், மக்களுக்காக வாயா, மக்களுக்கான தலைவனா கீழே வரணும், இறங்கி வரணும், மக்களோட பேசணும். பிரச்சனை என்ன, சாப்பிட்டீங்களா, அதை பத்தி பேசணும். இன்னும் அந்த கதாநாயகன் மாதிரியே தலையாட்டின்னு மூஞ்ச காமிச்சு நிக்கிறேன். என்ன மூஞ்சி அது? ஓகேங்க தல, இந்த குழுக்கு அப்புறம் என்னென்ன தகவல்கள்லாம் வெளியே வருதுன்னு சொல்லிட்டு அடுத்துட்டு நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா தோட. அல்லோ துலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.